ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பிக்மெண்டேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ வந்து இப்போ நம்ம முகத்திலேயோ இல்லை உடம்புலையோ கருப்பு எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்து வி ஃபீல் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் இது ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபேஸோ இல்லை பாடி பார்ட்ஸோ ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, இல்லை ஒரு இடம் மட்டும் அதிகமாக கருப்பாகுதுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க தோல் மருத்துவர் ஃபர்ஸ்ட் அந்த பிக்மெண்டேஷன் எதனால உருவாகுது, ஸோ கருப்புங்கிறது வந்து எதனால உருவாகுது, ஏதாவது நீங்க புதுசா காஸ்மெட்டிக் க்ரீம் போட்டு அது ரொம்ப ஒரு ஃபேஸ் வந்து பயங்கரமா கருப்பாயிடுச்சா, இல்ல சன் அலர்ஜினால கருப்பாயிடுச்சா, இல்ல மங்குனால கருப்பாகுதா, இல்ல உங்களுக்கு தைராய்டு சுகர் அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் ஆர் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் ஏதாவது எஸ்எல்இ டிஎல்இ மாதிரி ஏதாவது இருக்கா, அதனால மாலர் ரேஷ் வந்து கருப்பாகுதா, கிளைமேட்னால வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகி ஃபிளேக் ஆகி கருப்பாகுதா, இது மாதிரி வந்து எதனால முகம் வந்து எக்ஸசிவா டார்க் ஆகுதுங்கிற காஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸ்கின் டாக்டர் வந்து ரொம்ப மெயின். ஸோ வந்து உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு தோல் மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து எதனால முகம் கருப்பாகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜரல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினைப்பை நீர்க்கட்டி இருக்கு ஒரு பாப்பாக்கு, அதனால முகம் கழுத்து ஆம்பாடு அக்குலாம் பயங்கரமா கருப்பாகுது, அவங்க ஒபீஸா வெயிட்டா அதிகமா இருக்காங்கன்னா எடுத்த உடனே நம்ம என்ன சொல்றோம், முதல்ல லைஃப் ஸ்டைல மாத்த சொல்றோம். ஸோ உங்க தோல் மருத்துவர் வந்து சினைப்பையில நீர்க்கட்டி பிசிஓடினால கருப்பாகுதா, சுகர்னால கருப்பாகுதா, தைராய்டுனால கருப்பாகுதா, வேற எந்த காரணம் உள் காரணம் எதனால கருப்பாகுதுங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும். சில ஒவ்வாத மாத்திரைகள் சொல்லுவாங்க, ட்ரக் இன்டியூஸ்டுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மாத்திரைகள் ஏதாவது ரொம்ப நாள் சாப்பிட்றதுனால ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கா, அந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை முதல்ல வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம ப்ரொசீஜர் கூட்டிட்டு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ், கரெக்டான சன் ப்ரொடெக்ஷன், கரெக்டான மாய்ஸ்சரைசர், கரெக்டான ஸ்கின் லைட்னிங் க்ரீம். இப்போ வந்து நிறைய ஸ்டீராய்டு ஹைட்ரோக்வினோன் இந்த மாதிரி லைட்னிங் ஏஜென்ட்ஸ்க்கு நிறைய பயன்படுத்தாம ஆர்பிட்டின், கோஜிக் ஆசிட், விட்டமின்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணலாம். ஸோ அழகா ஒரு மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனுமே உங்க தோல் டாக்டர்கிட்ட கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலாம். டாக்டர் இது எல்லாம் பண்ணியும் எனக்கு கருப்பாவே இருக்கு, முதல்ல நான் நல்லா தான் இருந்தேன் ஆனா இப்ப ரொம்ப கருப்பா மாறிட்டேன், ஸோ இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பா. பிக்மெண்டேஷனுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜரல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க தோல் மருத்துவர் இந்த பிக்மெண்டேஷன் எதனால உருவாகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப நாளா இருக்கு, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு கிராண்ட் வெட்டிங் இருக்கு, உங்களுக்கே வெட்டிங் வருது, இல்ல உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமா வேணும், அது வந்து இந்த பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ட்ரீட் பண்ணும். ஸோ எத்னிக்கல் பிக்மெண்டேஷன், அதாவது பிறந்ததுல இருந்தே நான் இந்த கலர்ல தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லா மனிதர்களும் அழகா தான் இருக்காங்க. அப்ப வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பலன்னு பண்றதுக்கு, அதாவது அந்த ஸ்கின் பிக்மெண்டேஷன் இருக்க தான் செய்யுது, பட் அதை வந்து பிரைட்டா பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரல் மேனேஜ்மெண்ட்டோ அது பண்ணலாம். என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் டாக்டர் இருக்கு பிக்மெண்டேஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங் பீல்ஸ் இருக்கு, ஸ்கின் லைட்னிங் மீசோதெரபி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸ்கின் லைட்னிங் லேசர்ஸ் இருக்கு. ஸோ 1064 வச்சு டார்கெட் பண்ணலாம், 532 வச்சு டார்கெட் பண்ணலாம், ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ் வச்சு டார்கெட் பண்ணலாம், 1064 வச்சு லேசர் டோனிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பீல் வச்சு டார்கெட் பண்ணலாம், லேசர் வச்சு டார்கெட் பண்ணலாம். இப்போ ஹைட்ரா ஃபேஷியல்னு ஒரு முறை வந்துருச்சு. அது வந்து ஹைட்ரா ஃபேஷியல்னா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்க, ஃபேஸை போட்டு ரொம்ப மசாஜ் பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. ஹைட்ரா ஃபேஷியல் இஸ் நாட் அ மசாஜ் ட்ரீட்மெண்ட் அட் ஆல். ஹைட்ரா ஃபேஷியல், ட்ரூ ஹைட்ரா ஃபேஷியல்ல நம்ம முகத்தை கையில தொடவே கூடாது, எந்த ஒரு மசாஜ் கிரீம்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நார்மல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த ஒரிஜினல் ஹைட்ரா ஃபேஷியல்? இதுல 3 ஸ்டெப் இருக்கு. வார்டெக்ஸ் சக்ஷன் ஃபியூஷன் டெக்னாலஜி கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு கையே தோல்ல படாம வெறும் அந்த ஸ்பைரல் டிப்ஸ் வச்சும் ஹைட்ரா ஃபேஷியல் சிஸ்டம் வச்சும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்றது தான் ஹைட்ரா ஃபேஷியல். ஸோ அதுல 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பீட்டா ஹெச்டி வச்சு கிளென்ஸ் பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப்ல கிளைசல் வச்சு ப்ரெப் பண்ணுவோம், 3வது ஸ்டெப்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஏன்னா மக்கள் மனதுல இப்ப நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கு, என்ன டாக்டர் இதுதான் ஹைட்ரா ஃபேஷியலான்னு ஆச்சரியப்படுறாங்க. அதனால நான் எப்பயுமே சொல்வேன், வாட் இஸ் அ ட்ரூ ஆர் ஒரிஜினல் ஹைட்ரா ஃபேஷியல்? கையே ஃபேஸ்ல வைக்க கூடாது, மசாஜ் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆஸ்க் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன் தி யூசஸ் ஆஃப் ஹைட்ரா ஃபேஷியல். இது அழகுக்காக மட்டும் இல்ல,
ஸ்கின்னை கிளென்ஸ் பண்றதுக்கும் ஹைட்ரேட் பண்றதுக்கும் நியூ ஸ்கின்னை வந்து புது growth ஃபேக்டர்ல பேத் பண்றதுக்கும் ஹைட்ரா ஃபேஷியல் இஸ் an excellent டெக்னாலஜி. ஸோ என்ன பார்த்தோம், பீல்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னு சொன்னோம். அதே மாதிரி லேசர் டோனிங் வச்சும் பண்ணலாம். லேசர் டோனிங்ல நிறைய வேவ்லெங்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் உங்க டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, லேசர்னா சும்மா அது ஒரு நேம் நினைச்சுக்கிறாங்க. நம்ம லேசர்ல பண்ண போறோம், அப்படி கிடையாது. என்னத்தை டார்கெட் பண்ண போறோம் லேசர்ல? 1064 வச்சு நம்ம வாட்டர் டார்கெட் பண்ண போறோமா, ஆக்சி ஹீமோகுளோபின் 532 வச்சு என்ன டார்கெட் பண்ண போறோம், அந்த டாட்டூ பிக்மெண்ட்டை டார்கெட் பண்ண போறோமா, இல்ல பிரைட்னிங்காக வேவ்லெங்த் யூஸ் பண்ண போறோமா? இது எல்லா வேவ்லெங்ஸும் டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஆஸ்க் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன் ஸ்கின் லைட்னிங் லேசர்ஸ் which is otherwise called as laser photofacial. எப்படி நீங்க ஃபேஷியல் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி போட்டோஃபேஷியல்ங்கிற ஆப்ஷன்ல கார்பன்ல மார்க் பண்ணி ஹோல் ஃபேஸை அழகா டோனாவும் பிரைட்னிங்காவும் ட்ரீட் பண்ணலாம். திஸ் இஸ் நத்திங் பட் லேசர் போட்டோ ஃபேஷியல். ஸோ அழகா ஒரு ஃபேஷியலை வந்து நீங்க ஹைட்ரா ஃபேஷியல் மூலியமாவும் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பண்ணிக்கலாம். லேசர் கொண்டு லேசர் போட்டோ ஃபேஷியல்னாலும் உங்க ஸ்கின் பிக்மெண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி அழகு பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்க் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன் how to manage skin pigmentation using lasers and hydra facial. Thank you.